என்ன தப்பு? நாங்கள் 2 பேரும் பங்காளி தானே, இணைந்து செயல்பட்டால் என்ன தவறு? அதிமுக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லைங்கிற இடத்துக்கு ஆர்எஸ் பாரதி நகர்ந்துட்டார். ஏன் திரு பே சண்முகம் மீண்டும் மீண்டும் அதிமுக திமுக கூட்டணி குறித்தோ அவங்க இணைந்து செயல்படுவது குறித்தோ அவ்வளவு விமர்சனங்களை வச்சுட்டே இருக்கிறார்? இல்லை, இது ஒரு நீட்சி தான். 4ஆம் தேதிக்கு அப்புறம் நடந்த முயற்சியினுடைய நீட்சி. அது பேபி அவர்கள் சொல்றாரு, சிபிஎம் சண்முகம் சொன்னார், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு நீண்டதொரு பேட்டியே கொடுத்தாரு. என்ன தேதி, எந்த நேரத்துக்கு போனோம், யார் பேசினாங்க எங்ககிட்ட, நாங்கள் அதுக்கு என்ன சொல்லிக்கிட்டு வந்தோங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்தது அதிமுகக்குள்ளாரியே இருக்கக்கூடிய அதிருப்தி எம்எல்ஏக்களும் இதே குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு சுவாமிநாதன் சொல்கிறது கூட பார்த்தாக்கா கம்யூனிஸ்டுகள் தாவேக்காவை குளிர்விக்கிறதுக்காக இந்த மாதிரி பழி போடுறதுக்காக சொல்கிறாங்கன்றாரு. இன்னைக்கு கூட சட்டசபையில் மேகதாதுவனுடைய தீர்மானத்தை கொண்டு வரும்போது லீடர் ஆஃப் அப்போசிஷன் கொடுத்த சஜஷனை அதில் இன்க்ளூட் பண்ணதுக்கு சண்முகம் ஐயா அவர்கள் பொது மேடையில் எதிர்ப்பு கொடுத்து பேசியிருக்கார். அப்போ இதெல்லாம் கம்யூனிஸ்டுகளுடைய ஐடென்டிட்டி, ஐசோலேட்டட் ஐடென்டிட்டி. அதே மாதிரி இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் விரும்பி இருந்தாலும் அவர்களும் 2 பேரும் இன்னைக்கு மந்திரி சபைக்குள்ளார போகணும்னு நினைச்சிருந்தா போயிருந்திருக்கலாம். ஆனா அவங்க போகல. இதே கேள்வியை திமுக கூட்டணியில் இருக்கும்போதே கேட்கப்பட்டது. இதே ஐயா சண்முகத்துக்கிட்ட விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியில் பங்கு கேட்கிறாங்களே, நீங்க ஏன் அதுக்கு வரமாட்டீங்களான்னு சொல்லும்போது, இல்ல திமுக முதலாளித்துவ கட்சி, நாங்க தொழிலாளர் நலன் சார்ந்த கட்சி, அவங்க கூப்பிட்டு எங்களை சீட்ல உட்கார சொன்னா கூட நாங்க உட்கார மாட்டோம்னு சொன்னார். அதே மாதிரி இதே இன்டர்வியூல ஐயா சண்முகம் கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா, நாங்க வாக்குக்காக அரசியல் செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை, அதனால தான் இன்னைக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க களத்துல இறங்கி சாதிக்கு எதிரான போராட்டமா இருந்தாலும் சரி, ஆணவ படுகொலைக்கு எதிராக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நாங்க போராடுறோம். அந்த இடத்துல தான் அவர் என்ன சொல்றாரு, திமுகவுக்கு விழுமியங்களும் கொள்கைகளும் ஆரம்ப கட்டத்தில் ஏராளமா இருந்துச்சு. அவங்க தேர்தல் வாக்கு தேர்தலில் மட்டும் அடிப்படையாக கொண்டு வந்தனால அதுல இருந்தெல்லாம் அவங்க நழுவி வந்துட்டாங்க. எங்களுக்கு இன்னைக்கு வெற்றி தோல்விங்கிறது முக்கியம் இல்லை, மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைக்காக நாங்க இருக்கிறோங்கும் போது இன்னைக்கு அவர்கள் சுவாமிநாதன் சொல்றது முற்றிலும் என்னால் ஏத்துக்க முடியாத வாதம். இது தாவேக்காவை குளிர்விக்கிறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி எல்லாம் படம் போடுறாங்க. அவங்கள என்ன அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா போய் அவங்கள இது பண்ணணும்னா போய் மினிஸ்டரா கூட உட்கார்ந்துருக்கலாமே. சரி, ஆணவர் கொலைகளுக்கு எதிராக சரியா களமாடல திமுகன்னு சொல்றாருல திரு பே சண்முகம். ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு சட்டத்தை தாவேக்கா கொண்டு வரலைன்னா ஆதரவை விலக்கிக் கொள்வோங்கிற நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்துருவாரா அவர்? அது அவரை கேட்கணும். நம்ம அது மாதிரி கேள்வி யாராவது அந்த பத்திரிகையாளர் வச்சாங்கன்னா என்ன சொல்லணும்னு நம்ம பார்த்தோம். இப்ப வன்னி அரசு மாதிரி ஆட்கள் கூட அவருங்க மந்திரி சபையில இருக்கும்போது கட்டாயமா நாங்க இந்த ஆணவ படுகொலைக்கு கேட்டு நம்ம சட்டமன்றத்தில் இதை சட்டமாக்குவோங்கிறத அவரும் சொல்றாரு. அப்போ ஒரு கூட்டணியில மந்திரி சபையா இருக்கும்போது இதுக்கெல்லாம் நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. தாவேக்காவை அவங்க கேட்டு கூட அந்த சட்டங்களை கொண்டு வரலாம், அந்த சட்டங்களை கொண்டு வரணும். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இல்ல, ஒரு கூட்டணிக்கு வந்த பிறகு, ஒரு கூட்டணியில இருக்கிறாரு, தேர்தல் முடிவுக்கு பிறகு இன்னொரு கூட்டணிக்கு வர்றாரு, வந்த பிறகு ஏற்கனவே இருந்த கூட்டணி குறித்தும் ஏற்கனவே இருந்த கூட்டணிக்கு தலைமையேற்ற கட்சி குறித்தும் இன்னொரு கட்சியான அதிமுக குறித்தும் அவங்க இணைந்து செயல்படுவது குறித்தும் ஏன் மீண்டும் மீண்டும் கருத்தை தெரிவிக்கணும்? அதுல என்ன இருக்குன்னு, அதுல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸா என்ன நினைக்கிறாரு திரு பே? இப்ப இது அவர் மட்டும் பேசலைங்க. இப்ப நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்எஸ் பாரதி கொடுத்த இன்டர்வியூல கூட என்ன சொல்றாரு, அது என்னங்க தீண்டத்தகாத கட்சியா, நாங்க ஒன்னும் பகையாளிகள்லாம் கிடையாதுங்க, எதிர்காலி தாங்க. பே சண்முகத்தின் பேட்டிக்கான எதிர்வி. அதை தான் சொல்ல வரேன். அப்போ அந்த இடத்துல இது நடக்காதுன்னு கூட அவர் சொல்லல. ஏன் சொல்லணும்? அதுதான் இப்ப நீங்க ஏன் சொல்லணும்னு கேக்குறீங்க. பாத்தீங்களா, பீகார்ல நடந்திருக்கு, அதுதான் மகாராஷ்டிரால நடந்திருக்கு, தேசிய அளவுல நடந்திருக்கு. இரு துருவங்களாக இருந்த இடதுசாரிகள் ஒன்னு சேர்ந்து களத்துல நிக்கிறாங்க. காங்கிரஸோட முரண்பட்ட இடதுசாரிகள் இன்னைக்கு நிக்கிறாங்க. மாநில கட்சிகள் பீகார்ல முரண்பட்டு நின்னாங்க, ஒன்னு சேர்ந்திருக்காங்க. மகாராஷ்டிரால ஒன்னு சேர்ந்திருக்காங்க. காலத்தின் தேவை, சூழல், ஒரு புதிய எதிரி வந்தாச்சு, எதிர்கொள்ளணும்னா ஸ்ட்ராட்டஜியை, வியூகத்தை மாத்தி அமைக்க வேண்டிய கட்டாயம் அந்த கட்சிகளுக்கு இருக்கா இல்லையா? அந்த அடிப்படையில தானே சிபிஎம் அவர்கள் சண்முகம் சொல்லாருன்னு நம்ம எடுத்துக்கணும். அதை ஏன் சொன்னாருன்னா இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு தரம் தாழ்ந்து செயல்படுறாங்கங்கிற விமர்சனத்தை வைக்கிறாரு. இல்ல, அது எதுக்காக வைக்கிறாங்கன்னா, இவரு ஏற்கனவே அந்த போன கட்சிகள் பூரா எங்களுக்கு துரோகம் பண்ணிருச்சு, முதுகுல குத்திருச்சுங்கன்றாங்க. ஒண்ணு இல்ல, 1998 திமுக இங்க தமிழ்நாட்டில் யாரு கூட கூட்டணியில இருந்து தேர்தலை சந்திச்சாங்க? 6 சீட்டு 5 சீட்டு திமுக ஜெயிக்குது, 3 சீட்டு தமாக ஜெயிக்குது. கம்யூனிஸ்டுகள் எந்த சீட்டும் ஜெயிக்கல. 99 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு ஆதரவுக்கு நீக்கின உடனே அன்னைக்கு நீங்க போய் திமுக போய் பாரதிய ஜனதாக்கு ஆதரவு கொடுத்தீங்களா இல்லையா? அப்ப கூட்டணியில் இருக்கிறவங்க பூரா நீங்க நெஞ்சில குத்திட்டு போனீங்கன்னு கேட்டாங்களா?
அன்னைக்கு அதே பாரதிய ஜனதாவை எதிர்த்து தானே சார் திமுக 5 MP ஜெயிச்சீங்க நீங்க. அப்ப எந்த தார்மீக உரிமையில போய் நீங்க பாரதிய ஜனதா ஆதரவு கொடுத்தீங்க? அப்ப இன்னைக்கு வந்து நீங்க திமுக கூட்டணியில இருந்து ஜெயிச்சு தவேகா போற கூட்டணி கட்சிகளை துரோகம் பண்ணிட்டாங்க, நெஞ்சில குத்திட்டாங்க, முதுகுல குத்திட்டாங்கன்னு சொல்ற தார்மீக உரிமை திமுக எங்க இருந்து வருது? நீங்க தானே சார் இதுக்கு எக்ஸாம்பிள் செட் பண்ணிருக்கீங்க 1999ல. அந்த விமர்சனங்களுடைய சூடு தாங்க முடியாம தான் திரு பே சண்முகம் இவ்வளவு காட்டமா விமர்சிக்கிறார். இல்ல அவரு வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப பல மாநிலங்களை குறிப்பிட்டு ஒவ்வொரு கட்சிகளும் பலகீனப்பட்டு போகும்போது ஏதாவது ஒரு வகையில தங்களை பலப்படுத்திக்கணுங்கிறதா எல்லா கட்சியினுடைய யதார்த்தமான ஒரு நடைமுறையா இருக்கும். அப்போ இன்னைக்கு எம்எல்ஏக்களுடைய அடிப்படையில மட்டும் பார்க்கும்போது 2011ல 23 எம்எல்ஏக்கள் இருந்த திமுக 15 ஆண்டு காலம் கழிச்சு இன்னைக்கு தான் அவங்களுக்கு கம்மியான எம்எல்ஏக்கள். சோ 15 வருடம் பின்தங்கி இருக்காங்க. இதே அதிமுக 1996ல 4 எம்எல்ஏக்களை ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 30 வருடங்கள் கழிச்சு இன்னைக்கு தான் அவங்களுக்கு கம்மியான எம்எல்ஏக்கள். அப்ப எம்எல்ஏக்கள் அடிப்படையில் பார்க்கும்போது திமுக 15 ஆண்டுகள் பின்தங்கி இருக்குது, அதிமுக 30 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கும்போது இந்த 2 பிரதான திராவிட கட்சிகளுக்கும் தங்களை திடப்படுத்திக்க கூடிய காலத்தினுடைய கட்டாயம் இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு புது அரசியல் சக்தி உருவாயிருக்கு. அப்ப நம்ம 2 பேரும் ஒன்னா சேர வேண்டிய. இப்ப நீங்க தாவேகாவோடு ஏன் தேர்தலுக்கு பிறகு போனீங்க அப்படின்னு கேட்கும்போது என் கட்சி நான் எடுக்கிறதாங்க முடிவு, எங்கள் கட்சிக்கு நாங்க எடுப்போம், முடிவு எடுப்போம் அப்படின்னு தானே திரு பே சண்முகம் சொன்னார். திமுக கிட்ட சொல்லிட்டு வரணும்னா எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, எல்லா கட்சியும் சொன்னது எங்கள் கட்சிக்கு நாங்க முடிவு எடுக்கணும் தானே சொன்னார். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி வைக்கணுமா, இல்ல ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி ஆதரவு கொடுக்கிறதா, இல்ல ஒரு கட்சி தேர்தலை போட்டியிடட்டும் இன்னொரு கட்சி விட்டு கொடுக்கட்டும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்களா? இது எல்லாமே இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. அந்த முடிவை மக்கள் ஒண்ணு ஏற்பாங்க இல்ல நிராகரிப்பாங்க, அவ்வளவுதான். திராவிட கட்சிகள் தங்களுடைய பழைய விழுமியங்களையும் கொள்கைகளையும் தற்காலத்தில் முழுமையாக கடைபிடிக்கிறது இல்லை. தேர்தல் அரசியல ஓட்டு வாங்குறதுக்காக அவங்க சாதிய பாகுபாடுகள் ஆணவ கொலைகளுக்கு எதிராக களத்தில் நின்று போராடுறது இல்லைங்கிறதெல்லாம் திமுகவோட அதிமுகவோட கூட்டணி வைக்கும் போது அந்த விமர்சனத்தை அவர் வைக்கல, பே சண்முகம் வைக்கல. கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டாரு, இன்னொரு இடத்துக்கு போயிட்டாரு, தொடர்ந்து அந்த கூட்டணியில நீடிக்க போறாருன்னு ஒரு துணிச்சல் வந்த பிறகு தானே திமுகவையும் அதிமுகவையும் இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறாரு அவரு. இல்ல கம்யூனிஸ்டுகள் அங்க இருக்கும் போதுல விமர்சிச்சிருக்கணும் அவரு. கம்யூனிஸ்டுகள் அவ்வளவு இவங்களுக்கு துணிச்சல் அங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்துருச்சுன்னு குறைச்சு மதிப்பிடுறதுக்கு நான் தயார். அங்க இருக்கும்போது விமர்சி கம்யூனிஸ்டுகள் யார் ஆட்சியில் இருந்தாலும் எந்த சக்திகளுக்கு எதிராகவும் குரல் கொடுத்தவங்க தான் கம்யூனிஸ்டுகள். அது நம்ம பாரம்பரியமாவே பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் அதிமுக திமுக சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரே ஒரே அதை வந்து பரிகாசம் பண்ணல. அவர் எந்த இடத்துலயும் பரிகாசம் பண்ணல, பரிகாசமா தான் இருக்குது. இல்ல அவர் பரிகாசம் பண்ணல. அந்த வார்த்தை இவர் ஐயா இவர் பண்ணும்போது தான் என்ன சொல்றாரு, RS பாரதி சொல்றாரு இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்பு ஒரு அறிக்கை விட்டிருப்பார், நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த பேட்டிக்கு முன்பாக 2 பேரும் சேர்றாங்கன்னு தான் நாங்க வந்துட்டோம் வெளிய. அதான் நான் சொல்ல வந்தேன். இல்ல அதான் நான் முதல்ல சொன்னேன். நான் சொல்லி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நேயர்கள் தெளிவுபடுறது. இதற்கு முன்பு ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்திருக்காரு, அதை படிச்சு பார்க்கலாம். 2 காரணங்களை அவர் சொல்றாரு. ஒன்று, அதிமுக திமுக கூட்டணி அரசு அமைகிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால நாங்கள் வந்து வெளியில வந்தோம். இன்னொன்று, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வெளியே வந்தோங்கிற நிலைப்பாடு தான் அவர் சொல்றார். இதை வந்து அவர் சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து தாவேக்காங்கிற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்தோன்னு அவர் சொல்றார். அப்புறம் இதை வந்து அவர் பொலிட்டிக்கலாக அதை சொல்லலைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? இல்லை எனக்கு புரியல உங்க கேள்வி. அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைஞ்சு அரசு அமைஞ்சிடக்கூடாது, எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைங்கிறதுனால தான் வெளியில வந்தோம். கரெக்ட். குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தோம்னு அவர் சொன்ன பிறகு இதை வந்து அவர் ஒரு வாய்ப்பா தான் சொல்றாரு அப்படின்னு நீங்க எப்படி சொல்லிருவீங்கன்னு கேக்குறேன். இல்ல இது நான் சொன்னது வந்து நேற்றைய பேட்டியில 4ஆம் தேதி நடந்தது என்னன்னாக்கா, நீங்க ஜனநாயகத்துல தனிப்பெரும்பான்மை இருக்கக்கூடிய கட்சியை நீங்க கூப்பிடணும், அதுதான் ஜனநாயகம். திமுக அதிமுக ரெண்டையும் ஒண்ணு சேர்த்துனீங்கன்னா கூட தாவேக்கா ஜெயிச்ச 108 விட கம்மி சரிங்க. அப்ப அந்த 2 கட்சியும் சேர்த்துனா கூட 106 சீட்டு. அந்த 106 சீட்டை கூப்பிட்டு நீங்க எதுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்கிறதா திமுக கூட்டணி கட்சியில இருந்த அத்தனை பேருடைய முரண்பாடுகளும். இன்னும் திருமாவளவன் அண்ணன் ஒரு படி மேல போய் எதிர்கால திமுக அரசியலே சூன்யமாயிருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அந்த இடத்துல திமுக கூட்டம் எங்கிட்ட கூப்பிட்டு பேசினாங்க 7ஆம் தேதி, நான் இதே வார்த்தையை பயன்படுத்தினேன், கம்யூனிஸ்டுகளும் இதே சிந்தனைகளை தான் சொன்னாங்க அப்படின்னாங்க. அப்போ சண்முகம் அவர்கள் 4ஆம் தேதிக்கு முன்னாடி அவர் ஏன் வந்து திமுக அதிமுக கூட்டணி வேண்டான்றார்னா, ஏற்கனவே 108 சீட்டு ஜெயிச்சு தனிப்பெரும்பான்மையா ஒரு கட்சி இருக்கும் போது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதா ஜனநாயகமே ஒழிய, அதை விட்டுட்டு 59 சீட்டும் 47 சீட்டும் 2 சேர்த்துனீங்கன்னா கூட அதை விட கம்மியானது. இது எந்த இடத்திலும் ஜனநாயகத்துக்கு ஏற்புடையது இல்லைங்கிறது தான் அன்னைக்கு சிபிஎம் சொன்னதனுடைய வாதத்தினுடைய அடிப்படை அர்த்தம். ஜீவா